மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் வித் சித்ரா. படங்களை நடிக்கும்போது தன்னுடைய பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ணுவாங்களா ஷோபா? சார் அது ஒரு பீக்கு வரும்போது ஒரு வாட்டி ஏதோ நான் கேட்டேன், இப்படி எல்லாம் ரூமர்ஸ் இருக்கு, பர்சனல் உள்ளே போகும்போது ஓரளவுக்கு தானே நம்ம டச் பண்ண முடியும். கேட்கும்போது சிரிச்சா, பதிலே சொல்லலை, ஒரு மாதிரி சிரிச்சிட்டா. அது சிரிக்கிறத கண் இப்படி வச்சு இப்படி சிரிக்கும். சோபா சிரிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த சிரிப்புலேயே எல்லாமே ஆன்சர் இருக்குது. எனக்கு அந்த ஏஜில் எனக்கு தெரிஞ்சது அது. நான் எது வேணாலும் சொல்லலாம், வேண்டாம். அவள் சொன்னது அவ்வளோதான், சிரிப்பு தான், தவிர வேறு ஒன்றும். அந்த சிரிப்பில் வேதனை இருந்ததா, அந்த சிரிப்பில் இன்னொன்று இருந்ததான்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ். நான் எடுத்துக்கிட்ட விதம் அவ்வளோ. நீங்கள் திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கும்போது ஒரு பக்கம் சிரஞ்சீவி, ஒரு பக்கம் ரஜினிகாந்த்லாம் படித்தாங்க. இன்றைக்கி அவங்க 2 பேருமே சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, அது வேறு விஷயம். இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது அவங்கள நினைவு வச்சுக்கிற மாதிரி அவங்க ஏதாவது நடந்துக்கிட்டாங்களா? ஒரு வாட்டி ஒரு வேனு, ப்ரொடக்ஷன் வேன் வந்துடுச்சு. பிரின்ஸிபல் ரூம்லேருந்து எங்களுக்கு அவர் இருப்பாங்க இல்லையா சார், அட்டெண்டர், எல்லோரும் டான்ஸ் ஹாலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லா செக்ஷன்ஸ் போய் நின்ன உடனே யாரோ ஒரு அசோசியேட் டைரக்டராக யாரோ தெரியாது, ஒரு மேனேஜர், 2-3 பேர் வந்திருந்தாங்க. எங்கள் பிரின்ஸிபல் நின்னார். அந்த ஒருத்தர், நீங்கள் வாங்கன்னு ஒரு 15 பேர் கூப்பிட்டாங்க. எங்களை யாரும் கூப்பிடல. நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். நானும் இவர் ராஜீவோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் தானே. ஸோ நிறைய பேர், அது சொல்லணும் பண்ண ராஜேந்திர பிரசாத், இவன் பானுச்சந்தர், இப்படி நிறைய பேர் இருக்கும். சக்கரபாணின்னு ஒருத்தன், ரோஜாராமணி ஹஸ்பண்டு. சரி, ஓகே. அந்த கூப்பிட்டதில் ரஜினி இருக்கார். நீ வான்னு சொல்லி, சரி நம்ம கூப்பிடவே இல்லை. என்னன்னா அந்த படத்தில் 7 ஹீரோ. விஷயம் என்னென்னா 7 ஹீரோவுக்கு 7 பேர் வேணும். அதுக்கு ஒரு 15 பேர் செலக்ட் பண்ணாங்க. எங்கள் 35 பேரில் எல்லோரும் வேனில் எடுத்துகிட்டு போனாங்க. அதில் பிரதீப் சக்தி இருக்கான், நாயகன் பிரதீப் சக்தி. அவன் தான் எல்லாரோட ஹைட்டு. ஸோ எல்லோரும் போனாங்க சார். போயிட்டு நாங்கள் கூப்பிடலையாங்கிறது எங்களுக்குள்ளே அவனுக்கு ஒரு வருத்தம். சரி, என்னமோ ஒரு 4-5 மணிக்கு வந்தாங்க ரிட்டன் நினைக்கிறேன். இவங்க நேராக கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கள் ஜிஎன் செட்டி ரோட்டில் ஒரு ஆஃபீஸ் தான், ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. ஸோ உள்ள டைரக்டர் உட்காந்துருக்காரு. சிஎஸ் ராவன் 2 டைரக்டர்ஸ் இருக்காங்க, சீனியர் ஜூனியர்னு சொல்லி. அவர் சீனியராக என்னமோ. இதில் போனது நட்ராஜனும் இருக்கான். நட்ராஜ் உள்ளே கால் வைக்கிறாங்க. நீங்கள் தான் டைரக்டர், இதுதான் என்ட்ரி. அவனை வெளியே போக சொல்லு. அதில் வெளியே சொன்ன ஆளுங்கள ரஜினி ஒருத்தர், நட்ராஜன், ரஜினி, இன்னொருத்தன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ரிஜெக்டட். மொத்தத்தில் ஒரு 7-8 பேர் மட்டும் உள்ளே போய் அதை வெளியே போக சொல்லு. சரி, ஓகே. ராமகிருஷ்ணா ரெட்டின்னு அவன் இருக்கார். ரஜினி கல்யாணம் மண்டபம் மெயின்டெனன்ஸ் அவர் தான் பார்க்குறாரு. அவர் எங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தான். படம் ஓப்பனிங், 7 பேருக்கு அக்கா தங்கச்சிங்க கல்யாணம். 7 ராஜாக்கள் அந்த இதில் உட்காருறாங்க கல்யாண மேடையில். எஸ்வி ரங்கார் ஓம்னு வர்றாரு, மாந்திருகன் ஓம் பட்டுங்கிறாரு, கல்லாயிடுறாங்க. யார்? 7 மாப்பிள்ளைங்க கல்லாயிடுறாங்க. இந்த கல்லாற ரோலுக்கு பாலநாகம்மா, தட் இஸ் ஸ்ரீதேவி. எண்டு ஷாட் அந்த ஜலத்தை கல்லு மேலே போடுறாங்க. எல்லாரும் திருப்பி மாப்பிள்ளை ஆகுறாங்க. இதுதான் சார். இதுக்கு ரிஜெக்ட் 2 ஷாட். இது யார் சொல்கிறாங்க? எங்களுக்கு பிரதீப் சக்தி சொல்கிறான். சிரிச்சு நாங்கள் அதுக்கே அவன் தள்ளிட்டாங்கடா. சினிமாங்கிறது யார் கையில் சார் இருக்கு? இப்போ இன்றைக்கி நான் சிரஞ்சீவி பார்த்தா என்ன சிரஞ்சீவி, ரஜினி பார்த்தா என்ன ரஜினி, ஒரு சக ஸ்டூடெண்ட் தான், அவ்வளோதான். யாரெல்லாம் நல்லா பழகுவாங்க இன்ஸ்டியூட்டில் உங்ககிட்ட? அப்போ சரி, ரூம் மீட்டுன்னா தெலுங்குல ராஜேந்திர பிரசாத்னு ஒரு ஹீரோ, இப்போ நல்லா நடிச்சுட்டு இருக்காரு. இவனும் சக்கரபாணின்னு ரோஜாராமணி ஹஸ்பண்ட். ஒரியால சூப்பர் ஸ்டாரை கொஞ்ச நாள் இருந்தா. தருணன் ஹீரோ அப்பா. இவங்க 2 பேரும் நானும் ஒரு ரூம். எல்லாம் அங்கே தான் இருப்போம். என்கே அகமது டிம்பர் டிப்போ மேலே நானும் அவன் ரூம்மேட்ஸு.
அதே இதில் வந்து பிரதீப் சிங் தங்க தான் இருப்பார், ரஜினி வேறு இடத்துல இருப்பார். ஆனால் இங்கே வந்து ஒரு ரூம் இல்லை, மாறி மாறி ஒருவர் அவர். சில பேர் விஜயராகச்சாரி ரோட்டில் இருப்பாங்க, ஆந்திரா கிளப் பக்கத்தில், இவன் சிரஞ்சீவி, சில பேர். பட் எவ்ரிடே ஒன்ஸ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் எப்படி மீட் பண்ணுவோம், அது ரூம்மேட்ஸுங்கிறது அவங்க 2 பேர், ராஜேந்திர பிரசாத், சக்கரபாணி, அவர் பானுச்சந்தர், எல்லாரும் ஒரே ஸ்டாண்டில் தான் இருந்தோம். எனக்கு வந்து ஓகே 2 இருக்குல்ல, அந்த பிஆர்ஓ ஜாப்னு சில பேருக்கு கான்டாக்டில் கரெக்டாக இருப்பாங்க. நான் அதில் ரொம்ப மைனஸ். நான் சினிமாவுக்கு வந்து ரஜினிக்கு முன்னாடியே வந்தவனா சொல்லலாம். நான் என்ன ராஜபாபு சினிமா இதுக்கு முன்னாடியே, அதுக்கப்புறம் ரஜினி தமிழில் பாலச்சந்திர சார் படங்களில் வந்துட்டார். நான் ஒரு வீடியோவில் வந்தேன். 7 இயர்ஸ் ரஜினி பார்க்கல, ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறோம், மீட் பண்ணவே இல்லை. எது ஒரே ஸ்டூடியோவில் இருப்போம், ரஜினி அங்கே இருக்காருன்னு தெரிஞ்சும் நான் போக மாட்டேன். எப்படி போக மாட்டேன்னா சார், அவர் ஷார்ட்டில் இருப்பார், அவர் ஏதோ இருப்பார், நம்ம ஏன் போகணும், இப்படி தான். அது போகக்கூடாதுன்னு இல்லை. எப்போக்கு மீட் பண்ணுறோம், படிக்காதவங்களும் மீட் பண்ணுறோம். படிக்காதவன் படம் வந்து என் கேரக்டர் வந்து வேறு ஹீரோ பண்ண வேண்டியது. ராஜசேகர் எனக்கு க்ளோஸ், என்ன விடுக்கதை படங்கள் பல நிறைய பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். காஜா, ராம்நாராயணன் ஒரு குரூப், எல்லா குரூப். அந்த குரூப்பில் இருந்தால் நான் மாட்டிக்கிட்டு வெளியே போக முடியல, எனக்கு தெரியல சினிமா. எம்ஏ காஜா என்ன பண்ணுவார், பாபு சார் 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம தான் அப்படிம்பாரு. நான் நீட்டாக 1லேருந்து எம்ஏ காஜான்னு எழுதுக்குவேன். திடீர்னு வந்து 30ஆம் தேதி ஃபோன் வரும், சார் ஷெட்யூல் கேன்சல். அப்போ ஜாலியாக தான் இருக்கும், ஏன்னா 15 நாளைக்கு செலவுக்கு பணம் இருக்கும். அது தெரியவே இல்லை சார், எப்படி நம்ம கேட்ச் பண்ணணும், ஒரு கைடன்ஸ் இல்லை, இதுக்கு மீறி அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினச்சிக்கலாம். அப்படி நிறைய மிஸ் ஆகிட்டேன் நான். அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ராஜசேகர், எனக்கு பௌர்ணமி நிலவல் ராஜசேகர் டைரக்ஷனில் நான் தான் பண்ணேன். அப்போது வந்து ராஜசேகர், பாபு எங்கே இருக்கு, நான் லேண்டில் வீட்டில் தான் இருக்கேன், ஒரு வாட்டி அடையார் கேட். அப்புறம் ராஜசேகர் பெர்மனெண்ட்டாக அடையார் கேட் ஹோட்டலில் தான் இருப்பார், ஸ்டார் டைரக்டர்ல. அப்போ அவர் வீட்டில் தான் இருக்கேன், வண்டி இருக்கா, இருக்குது, கொஞ்சம் வரியா போனால் ஒரு கேசட் போட்டார், ஹிந்தி கொஞ்சம் பாரு. நான் வெளியே போயிட்டு வந்துட்டேன், படம் பார்த்தாரு, ஹிந்தி ரீமேக்கு தான். சரி வந்தார், படம் இப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இதான் அடுத்தது, நீ அந்த தம்பி கேரக்டர் நீ பண்ண போகிறாரு. கேரக்டர் வினோத் மெஹ்ரா பண்ணியிருந்தார், வேறு ஹீரோ பண்ண வேண்டியது, அவன் நேற்று கால் வாரிட்டான் அப்படின்னாரு. சரி ஒன்று செய்யணுமே என்ன, நீ ஒரு வாட்டி ரஜினி போய் பார்த்துட்டு வரியாருந்தேன். கூட க்ளோஸாக இருக்கும்போது சில வார்த்தைகள் பேசுவோம் இல்லை, அந்த வார்த்தையில் திட்டுட்டேன். ஏன் ராஜசேகர் என்னோட 10 வயசு பெரியவர். அவர் பார்த்து தான் வேஷம், வேண்டாம் போ. இது நான் ஏன் ரஜினியை நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து அவர் ரஜினியை அன்னைக்கு ஸ்டார் ஆகிட்டாருங்கிற மைண்ட் செட்டு இல்லை. அது அவங்க பார்க்குற பார்வையும் உங்கள் பார்க்க நீங்கள் பார்க்குற பார்வை வேறு. அவ்வளோதான், வேறு வந்து இது திமிரு கிடையாது. புரியுது. அறிவு இருக்கா உனக்கு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா அவனுடைய சம்பளம், இப்படிலாம் சொன்னார். யாராவது நிற்கிறாங்க தெரியுமா டேட்டு. சரி என்னையா ஒரு வாட்டு போய் எனக்கு, நான் ஆல்ரெடி உங்கள் பேர் சொல்லியாச்சு, யார் பண்ண போகிறாங்கன்னு உங்கள் பேர் சொல்லி, அப்படியா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன்னாரு. அவர் ஒன்றும் சொல்லலையா ரஜினி, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன்னாரு. அப்புறம் எல்ராஜான்னு ஒரு டைரக்டர் இப்போ இருக்காரு, அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ ராஜா இருந்தார். ராஜா கொஞ்சம் இவன் கூட கூப்பிட்டு வா, இவன் நம்ப முடியாது, போக மாட்டான். போகிற ராகவேந்திரா படம் ஷூட்டிங் நடக்குது, இந்த கற்பகம் ஸ்டூடியோ. அவர் ஒரு குடிசைக்குள்ளே இருக்கார், அந்த கெட்டப்பு குடிசை இருட்டில் இருக்குது, நம்ம காரில் வெளிச்சத்தில் இறங்குறோம் இல்லையா பகலில். சார் என்னை பார்த்து வெளியே வந்துட்டார் சார். என்ன மாடஸ்டி. அவர் ஷாக். நான் இறங்கி நானும் ராஜா போகிறோம், அந்த இதுலேருந்து இந்த குடிசை மாதிரி செட்டு அதில் உட்காந்துருந்தார் போல் இருக்குது. அப்படி வெளியே வந்துட்டார், வர்றாரு. கிட்ட வரும்போது ரஜினி தெரியுது, ஏன்னா அந்த தூரத்துலேருந்து எனக்கு தெரியல. வந்துட்டார். நானும் போய் அப்படி கட்டு பிடிச்சேன். ஸோ சார் போடு முத்துராமன் சார் தெரியுதுல்ல பாபு, முத்துராமன் சார் தெரியாமல் இருக்குமா, சார் சொன்ன சார் தெரியுமே, முத்துராமன் சார் ரொம்ப மரியாதை இருக்கக்கூடிய ஒரு சார், பெரியவர். நான் மோர் கொண்டா அது கொண்டா அப்படி கொண்டா, என்ன ரொம்ப நாள் இல்லை பார்த்து, ஏன் எப்படி இல்லை சந்தர்ப்பம் கிடைக்கல ரஜினி, வேறு ஒன்றும் இல்லை. அப்படியா, இல்லை பசங்க அவருக்கு தெரியும் எனக்கு கல்யாணமான விஷயம், பசங்க நல்லா இருக்குங்களா, என்ன இத்தனை வருஷம் கழிச்சு உங்க கூட ஆக்ட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நானாக சொன்னேன். அவருக்கு உண்மையிலே நான் அது வந்திருக்கேன்னு அவருக்கு தெரியல. ராஜா அமைச்சிருக்காரு, எல்ராஜா வந்திருக்காரு, அவர் நல்ல வேஷம், அருமையான வேஷம் பண்ண, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்கிட்ட சொன்னார். சரி செட்டில் மீட் பண்ணுவோம், ஓகே தேங்க்யூ ரஜினி. இது 7 வருஷம் கழித்து நான் ரஜினியை வந்து அங்கே தான் மீட் பண்ணுறேன்.
அதே ரஜினி தான். நாங்கள் ரூமில் ஒரு பீர் வாங்கி 4 பேர் சாப்பிட்ற காலங்களில் இருந்த ரஜினி மாதிரியே இருந்ததே தவிர எந்த சின்ன இது கூட அவர்கிட்ட நான் மாற்றம் பார்க்கல. உண்மைதான். ஃபேக்டாக ஒத்துக்குவோம். ஏன் வந்து அவருடைய நேரம் சார். இன்றைக்கி ரஜினி சக்ஸஸுக்கு காரணம் ரஜினியே தான். உண்மை. நான் நினைக்கிறது அதுதான் சார். லக்ஷ்மண் சார், உங்களுக்கு நீங்கள் இன்னும் நிறைய பேர் சந்திச்சிருக்கீங்க, மீடியா பர்சன், நீங்கள் எத்தனையோ பேருடைய ரிவ்யூஸ் எழுதக்கூடிய ஒரு அந்தஸ்து இருக்குது உங்களுக்கு. ரஜினி சக்ஸஸுக்கு காரணம் ரஜினி தான். இப்போ படிக்காதவன் படப்பிடிப்புன் போது இந்த இன்ஸ்டியூட்டில் படித்த காலத்தை பற்றிலாம் பேசினது உண்டா? பேசுனது உண்டு சார். டேபிளில் சாப்பிட்றோம். ராஜசேகர், நான் ஜெய் சார் எப்போவுமே மத்தியானம் வருவார். வந்த உடனே இவன் எத்தனை மணிக்கு வந்தான் ராஜசேகர் அப்படின்னாரு. யார்? ரஜினி. கோவூரில் ஷூட்டிங், கோவூர் தாண்டி. சார் அவர் 7:30 மணிக்கு வந்துட்டார் சார். அப்படி ஒரு பார்வை பார்த்தாரு. இவர் ரஜினி சைலண்ட்டாக சீரியஸ் அப்படியே ஒரு புன்னகையோடு சாப்பிட்றாரு. அவரு உட்கார்ந்தார். ஜெய் சார் விடிய விடிய 5 மணி வரைக்கும் குடித்தோம் 2 பேர். ஆக்டு சார். இவர் ஒரு 2 மணிக்கு வராரு, அவர் 6:30 வந்துட்டார். பா, ஏன் அவருடைய சக்ஸஸ். ப்ரொடியூசருக்கு என்ன வேணும்? கரெக்ட். நீ எது வேணாலும் பண்ணு, என் டயத்துக்கு வந்து நீ நில்லு. அருமை. இதுதானே சார். டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணணும், அவ்வளோதானே. இனி வேலைக்காரன். ஸோ இது ஒரு இன்சிடெண்ட்டோடு சொல்லிடுறேன். ரஜினி உட்காந்து சொல்கிறாரு, ராஜசேகர் இவங்கெல்லாம் பணக்காரங்க தெரியுமா? யார்? எங்களை இந்த தெலுங்கு பசங்கள்லாம் பணக்காரங்க ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். அப்போ உண்மையில் எனக்கு வந்து ஊர்லேருந்து 350 ரூபாய் மணி ஆர்டர் வரும். என்னை பார்க்குறதுக்கு வரும்போதெல்லாம் 100-50 கொடுப்பாங்க. எங்கள் அக்கா, எங்கள் மாமாவோ, எங்கள் அப்பா. அதே பெரிய காசு சார். ஆமாம். 3 ரூபாய் சாப்பாடு சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தேய்க்கிறது ப்ரஷ் வாங்க மாட்டேன் நான். ரஜினி சொன்னது, யார் ரூமில் இருந்தால் அவங்க ப்ரஷ் தேய்ச்சி விட்டுட்டு போயிடுவார். சொல்லணும் தேவையா? அன்றைக்கே ஸ்டாரு. அந்த ஸ்டேஜில் ரஜினி அன்றைக்கே ஸ்டார். அது அவர் வந்து அந்த பழசெல்லாம் நினச்சிக்கிட்டு பழசு நினைக்கணும் சார். என்னுடைய லைஃப்பில் கூட நான் என்னோடய ட்ராவலிங் நிறைய பேர் சொல்லுவாங்க, நடந்தது நினச்சி பிரயோஜனம் இல்லை, நடக்க போகிறது நினச்சி இல்லை. இன்றைக்கி நாளைக்கு உண்டு, நேற்று உண்டு. உண்மை இல்லையா சார்? உண்மை. 2வது, நேற்று நினச்சாதான் நம்ம என்ன பண்ணோம், என்ன ரெக்டிஃபை பண்ணிக்கணும். கரெக்ட். அதனால் ரஜினி பொறுத்தவரைக்கும் அவர் பழசு நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான் முன்னுக்கு போயிட்டு. கரெக்ட். தவறுகள் இருக்கலாம், பல மாதிரி பேச்சுகள் இருக்கலாம், என்ன இருந்தாலும் ஒரு அற்புதமான மனிதன். அவர் ஒரு சக்ஸஸ்க்கு இட் டிசர்வ்ஸ் இட். உங்களுக்கு முதலாக நடிக்க பட வாய்ப்பு வந்தபோது இன்ஸ்டியூட்டில் எல்லாம் நண்பர்கள்லாம் கொண்டாடினாங்களா? சார் எல்லாரும் அவளையோ நான் கொஞ்சம் நல்லதாக ஒருபுறன்னு இருப்போம் இல்லை. ஸோ எல்லோரும். 2வது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது ராஜுபாபு. அப்போ ஒரு பெரிய நமக்கு நாகேஷ் சார் சொந்த படம் எடுத்து ஒரு பையனை போட்டால் எப்படி இருக்கும்? கரெக்ட். அந்த மாதிரி தெலுங்குல பெரிய ஸ்டார் அவர். ஏன்னா அவருடைய கால் ஷீட்டுக்காக பெரிய பெரிய ஹீரோஸ் தோஸ் டேஸ் வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டார். அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் இஷ்டத்துக்கு விளம்பரம். அதில் வந்து இங்கே இல்லை, நான் அது வந்து கொஞ்ச நாள் கழித்து ஊருக்கு போனவன ராசி இருக்கும் இல்லையா, அங்கேருந்து ஏதோ ஃபோனோ கீனோ பேசுவோம் லேண்ட்லைனில். ஊருக்கு போனால் என் வீட்டுக்கு ஆளுங்களே வந்துட்டாங்க இது தெரிஞ்சுக்கிட்டு. அந்தளவுக்கு அந்த விளம்பரத்துக்கு ஒரு மாயம் இருந்தது. பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் நான் தெலுங்கு போகிறது வாய்ப்பு வந்தால் கூட எனக்கு இப்போ தமிழில் பிஸி ஆகிட்டேன். தமிழில் சுமன் ஃபஸ்ட்டு தெலுங்கு படம் நான் பண்ண வேண்டியது. ஸோ நான் டேட்டரில் கொடுத்தா எனக்கு தமிழ் ஷூட்டிங்கில் இருந்தது, நான் போக முடியல, பிஸியாக இருந்ததுனால. சார் 80-81 உங்கள் புக்ஸ் எடுத்தால் தெரியும். ஹையஸ்ட்டு சுதாகர், செகண்டு நான், நீங்கள் அடுத்து விஜயன். அது உங்களுக்கு மெமரியில் இருக்கும். எழுதிட்டு விஜயகுமார் வந்து செட்டுக்கு போனேன். விஜயகுமார் நான் அண்ணான் தான் கூப்பிடுவேன், என்னோட பெரியவர். இந்த கொல்டி பசங்க மலையாளத்தை வந்து எங்களுக்கு எடுத்துட்டு, அப்போ ஜெய் கணேஷ் விஜயகுமார் தான் பிஜி. ஆமாம், அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஜில் ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க தான். இப்படியே திட்டினார் ஒரு வாட்டி. மேஜர் சார் சொன்னார், சும்மா இல்லையா அப்படியெல்லாம் சொல்லாத பாபு, அவன் நம்ம பையன் அப்படின்னார். நல்லா இருந்தது சார். ஐ என்ஜாய்ட். என்ன பெருசாக சாதித்தோம் அப்படிலாம் கேட்டால் நோ, ஐ டோன்ட் பாதர் அபவுட் தட். இன்றைக்கி நீங்கள்லாம் என்னை கூப்பிட்டு பேசுகிறீங்கன்னா தட்ஸ் எனஃப். இப்போ உங்களுக்கு பட வாய்ப்பு வந்தபோது எல்லாரும் நண்பர்லாம் கொண்டாடின மாதிரி ரஜினியை வந்து பாலச்சந்தர் தேர்ந்தெடுத்த போது உங்கள் எல்லாருக்கும் தகவல் தெரிஞ்சுதா? நான் அந்த மூமெண்ட்டில் இல்லை சார். ஆனால் ஒரு இன்சிடெண்ட்டு, இது அவர் 30 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 90,000 கொடுத்தவர் தேவர்.
அந்த டைமில் ரொம்ப ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருந்திருக்குங்கிறது. அது வரைக்கும் ரஜினி 555 கிடையாது, ஃபில்டர் வீல்ஸ். அப்போது நம்ம எல்லாம் ஃபில்டர் வீல்ஸ் தான் பிடிச்சிட்டு இருந்திருப்போம், அதுக்கு 555 மாறணும். அன்றைக்கி தான் 555 வாங்கினதுங்கிறது ஒரு நியூஸ். ஏன்னா ஒரே பேமெண்ட் கொடுத்துட்டார் தேவர், 30லேருந்து 90. எனக்கு தெரியாதுப்பா, 30 நாள் டேட் வேணும், நீ எங்கே பிடிங்கிட்டு வர்றியோ போய் வாங்கிட்டு வா. பெரிய அமௌண்ட் இல்லை சார் நம்ம அந்த நேரத்தில் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லி அந்த ஈவெண்ட் வந்து நான் லேட் ஆகிட்டேன். அதுக்கு நான் கூப்பிட்டாங்க, பட் நான் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் இதெல்லாம் நடந்திருக்கு. ஆந்திரா கிளப்புக்கு போய் 10 கார்ட்டூன் 555 வாங்கி வச்சு இப்படின்னு நடந்ததுன்னு சொல்லி எங்கள் வட்டாரத்தில் பேசுனாங்க. ஐ எம் நாட் இன் தட் ஸ்பாட். நீங்கள் நடிக்க வந்ததுக்கப்புறம் பல படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதில் மிகப்பெரிய வெற்றி படங்களாக பல அமைஞ்சது. இப்படி நீங்கள் பல படங்களை நடிக்கிறதுக்கு இந்த பயிற்சி கல்லூரியில் நீங்கள் பெற்ற பயிற்சி எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? 2 விஷயம். சின்ன கான்ஃபிடென்ஸ் தான். ஏன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம், அப்போ நான் என் கூட நடிக்கிறவங்களில் பெரிய பெரிய நான் சொன்னேனே, அந்த என் ஃபாதரோ எனக்கு மாமனாரோ எனக்கு அப்பா இன்னொரு கேரக்டர்ஸ் எல்லாம் விகேஆரோ மேஜர் சுந்தரராஜனோ இல்லை இவங்க இன்னும் தங்கவேல் சார், மனோரமா. ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சுருளிராஜன் ப்ரொடியூசர் சார், முயலுக்கு 3 காலம்னு ஒரு படம் நடிச்சார், சிவடனா சார். அதில் இல்லாத கமெடியன் அசோகன் சார். இவங்க நடுவில் நான் சார், நானும் பானுச்சந்திர வில்லன். நீங்கள் நினச்சி பாருங்க, அவங்க சச்சு மேடம் எல்லாம் சீசன்ட் ஆர்டிஸ்ட். அவங்களுக்குள்ள நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்? என்ன அவங்க ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் ஆவாங்க, ஸ்பான்டேனியஸாக டைலாக் பேசுவாங்க. நம்ம ஸ்பான்டேனியஸாக அடிக்க முடியுமா அவங்க டைமிங் எல்லாம்? ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இதே தவிர பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் அவங்களோட போய் அந்த ஒரு சின்ன ஒரு இது எங்கேயோ ஒரு 100% வந்து இப்போ ஸ்டேஜில் வந்தால் வேறு சார். ஸ்டேஜில் இருந்து வந்தவங்களுக்கு டைலாக் சொல்ல தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வந்து டைலாக் கமெண்ட் இருக்காது. கரெக்ட், டெஃபினட்டாக கிடையாது. எங்களுக்கு என்ன நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ். நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சில டைம்ஸில் இது சரியாக வராது. அது வந்து நாங்கள் என்ட்ரு ஆகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. கொஞ்சம் மெலோ ட்ராமா வேணும், கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வேணும். ஏன்னா அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்குன்னு வரணும்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணிடுச்சுன்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லலை. ஸ்பாட்டில் என் சீனியர்ஸு அவங்கக்கிட்ட தெரியாமல் இருந்தது தெரிஞ்சுக்கிட்டு, சார் இந்த மாடுலேஷன் இப்படி இருக்குன்னு இப்படி சொல்லலாமா, ஓகே இது நல்லா இருக்குது இப்படி சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள், இது ஒரு தைரியம் கொடுப்பாங்க. மெயினாக இந்த சஜஷன்ஸ் எடுக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்க ஃபேஸ் பார்த்து சொல்லணும். சில ஆர்டிஸ்ட் நிற்பாங்க, எங்கே சிரிச்சிடுவாங்களோ இது நம்ம வளர்றது பார்த்து. பட் அவங்க நம்ம என்ன வளர்னாலும் அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் இப்போல்லாம் சிரிச்சுடுவாங்க, ஹேக்கன் சிரிச்சுட்டு அடுத்த 1 மாதம் நின்றுவாங்க. அப்போ கிடையாது. ஸோ நான் ஸ்பாட்டில் கற்றுக்கிட்டதாவே மெயின் சார். எத்தனை நடிகர்கள் உங்களை காதலிச்சிருப்பாங்க? இருந்தது சார். காதலிக்கிறதுங்கிறது பலவந்தமாக வர்ற மாதிரி வந்தாங்க சார். என்கிட்ட கேட்டிருக்காங்க. பல படங்கள் நீங்கள் நடிச்சிருங்க, அதில் பல படங்கள் வெற்றி படங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா ஒரு வீடு ஒரு ரகம் தான் சார். சார் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி வந்து படிக்காதவனுங்கிறது ஃபஸ்ட்டு டே சிவாஜி சார் செட்டில் இருந்தார். என்னுடைய மேரேஜ் தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணது. கிட்ட போய் நின்ன உடனே, வணக்கம் சார், என் பேர் விஜயபாபு. நான் ஒரு படம் நடித்தேன், நானும் சங்கீதானே, எம்ஜிஆர் சங்கீதம். அந்த படம் வந்து ஒரு ஏடிஎம்கே பேச்சாளர் எடுத்தார். எம்ஜிஆர் சார் அப்போது சிஎம், அவர் பார்க்குறது வேறு ஒரு படம். எனக்கு இவர் சொன்னார் ப்ரொடியூசர், காலில் விடணும், ஓகேவா? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.